ப்ரைஸ் அலாட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, அமைதி தோட்டமாக நானோ உலகை உனக்கு கொடுத்தேன், ஜாதி பூக்கள் வளர்த்தாய், நீயோ யுத்தம் நாளும் தொடுத்தாய், கண்ணீருக்கும் செந்நீருக்கும் உன்னை நீ அடகு வைத்தாய், சிலுவையின் வலி மீட்பு என்றேன், சிந்தையில் நீ ஏற்கவில்லை, வெழுதுகள் என்று நான் நினைத்த மனிதர்கள் என்னை சார்ந்ததில்லை, என்ன நடந்தாலும் ஜெபிப்பதில்லை, என்னை நீ நினைப்பதில்லை, என் கிருபை உனக்கு போதும், இந்த மண்ணில் வேறு என்ன வேண்டும் சொல், ஒருபோதும் உம்மை மறவேன், உன் நிழலை போல உம்மை தொடர்வேன் நான், என் கிருபை உனக்கு போதும், ஒளியை ஏற்றி வைத்தேன், நீயோ இருளை தேடி சென்றாய், வழியை திறந்து வைத்தேன், நீயோ விழிகள் மூடிக்கொண்டாய், என் ராஜ்யம் எங்கே என்று மண்ணில் நீ தேடுகின்றாய், தந்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டேன், என்றைக்குமே ஆட்சி செய்வேன், நீதியை நிலைநாட்டச் செய்வேன், போனது போகட்டும் மறந்து விடு, இன்றோடு மாறிவிடு, என் கிருபை உனக்கு போதும், இந்த மண்ணில் வேறு என்ன வேண்டும் சொல், ஒருபோதும் உன்னை மறவேன், உன் நிழலை போல உன்னை தொடர்வேன் நான், என் கிருபை உனக்கு போதும். ஆக்சுவலி இந்த பாட்டு யூஸ்வலாக நான் வசனத்தை வச்சு தான் பாடுவேன். இந்த பாட்டு எதுக்குன்னா, அதாவது மண்ணுலக இந்த வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை வச்சு ரொம்ப, அதாவது என்ன கர்த்தாவே பண்ண ஒரே, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆத்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா. அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது கர்த்தர் பாடுற பாட்டு மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. என் கிருபை உனக்கு போதும்பா, வேறு என்னப்பா வேணும் உனக்கு, நான் உனக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறேன், நீ ஆனால் அதை விட்டு விலகி போகிற, சரி இனிமேலாச்சும் என் கூட வா, என் கூட இரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதாவது பாரமாக இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, கர்த்தருக்குள் களி கூற முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவரோட கிருபை நமக்கு போதுங்க. அந்த ஒன்று போதும், வேறு எதுவும் தேவை, அது ஒன்று போதும், நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த பாட்டு பாடினேன். இப்போ ஸ்டோரி, நம்ம சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, யாக்கோபு ஏசாவோட ஸ்டோரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏசா கோவப்பட்டு யாக்கோபு என்ன பண்ண வராரு, கொல்ல வராரு, என்னை 2 வாட்டி ஏமாற்றிட்டான் யாக்கோபுன்னு சொல்லிட்டு. அதை ரெபெக்காள் கேட்டு என்ன பண்ணிடுறாங்க, யாக்கோபை அங்கேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. தன்னோட அண்ணன் ஊர் லாபான், அந்த ஊருக்கு நீ போயிட்டு இங்கே இருந்தேன்னா, ஏசாவும் தன்னோட பையன்தான், யாக்கோபும் தன்னோட பையன்தான், இந்த பிரச்சனையால் நான் என் 2 பையனையும் இழந்துருவேன் போல இருக்கேன்னு சொல்லிட்டு யாக்கோபை அங்கே அனுப்பி வச்சுருந்தாங்க. யாக்கோபு அங்கே போகிறாங்க. லாபானுக்கு ஆக்சுவலி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, லேயாள் ராக்கேல். அந்த இடத்துல அந்த ஏரியாவில் தண்ணி வார்த்துட்ருக்காங்க. அப்போது தற்செயலாக ராக்கேலை மீட் பண்ணுறாங்க. ராக்கேலை மீட் பண்ணதும் சொல்லுதாங்க, இந்த மாதிரி நான் ரெபெக்காளோட பையன், லாபான் என்னோட மாமா அப்படின்னதும் உடனே கூட்டிகிட்டு போகிறாவா லாபானை கட்டி பிடிச்சி. அப்படியே அந்த விருந்து உபசரிப்பு எல்லாம் நடக்குது.
நடந்ததுக்கப்புறமா அங்கேயே அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். எவ்வளோ நாள் தான் ஃப்ரீயாகவே வேலை பார்த்துட்ருப்பான், நீ என் மருமகங்கிறதுனால உனக்கு ஃப்ரீயாகவே நான் வேலை பார்க்க முடியாது, வேலை கொடுக்க முடியாது, நான் சம்பளம் தரேன் அப்படின்னதும், எனக்கு உங்கள் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணித்தாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்காக நான் 7 இயர்ஸ் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னதும், சரிப்பான்னு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிடுறான், அந்த லாபான் கிரிமினலாக மூத்த பொண்ணை இது பண்ணி வச்சுருந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருந்தான், மூத்த பொண்ணோட சேர்ந்துதாங்க. அப்போது அடுத்த நாள் தான் அவனுக்கே தெரியுது ராக்கேல் இல்லை லேயாள்னு. அப்போ லாபான் கிட்ட போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இப்படி பண்ணலாமான்னதும், மூத்தவன் இருக்கும்போது சின்னவளை எப்படிப்பா இது பண்ண முடியும், நீ இவளுக்காக ஒரு அடுத்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணு, நான் அப்புறம் அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருதுன்னதும் கல்யாணம் பண்ணி வைக்கான். அப்படி மாற்றி 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 போட்டி போட்டு பிள்ளை பிறக்கு. ஆக்சுவலி லேயாளுக்கு ஃபஸ்ட்டு ராக்கேலுக்கு குழந்தையே பிறக்காமல் இருக்கா, அவள் வந்து மலடியாக இருக்கா. லேயாளுக்கு குழந்த பிறகு அப்புறமா ராக்கேல் அவள் கொஞ்சம் இதாக நினைக்கிறா, குழந்தை இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராக்கேல் என்ன பண்ணுறா, ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் இந்த எல்லா லேடிஸும் ஒரே மாதிரி திங்க் பண்ணி தன்னோட வேலைக்கு வச்சுருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து தன்னோட ஹஸ்பண்டை சேர்த்து எப்படி இவள் ஆபிரகாம் ஒய்ஃப் சாராள் பண்ணாலோ அதே மாதிரி இவளும் பண்ணுறா. அந்த மூலியமாக குழந்த பிறகு திரும்ப லேயாள் அவளும் விட்டு வைக்கல, அவளோட வேலைக்காரியோடு சேர்த்து வைக்கா யாக்கோபை. அப்படி மாற்றி 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 பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்குது. கடைசி ராக்கேலுக்கு கர்த்தர் வந்து கிருபை செய்கிறாரு. ராக்கேலுக்கு குழந்த பிறகு பேர் யோசேப்பு. என்னோடய ஃபேவரைட் யோசேப்பு. ஏன்னா ஆல்மோஸ்ட் யோசேப்போட கதையும் என் கதையும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரியே இருக்கும். சரி, ஓகே. இந்த யோசேப்போட கதை அடுத்து யோசேப்புக்கு தம்பி பிறந்தானா, ராக்கேல் லேயாள் கதை என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, பரலோக தகப்பனே, நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நிமிஷத்துக்காக நன்றி, இந்த செகண்ட் வரை எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்த கிருபைக்காக நன்றி. இனி வாழ்நாள் பூரா எங்கள் தேவைகளை சந்திக்க போகிற கிருபைக்காகவும் நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்காக பூலோகத்துக்கு வந்து எங்களுக்காக உங்களோட உயிரை கொடுத்து சிலுவையில் மறைச்சிருக்கீங்கப்பா. நன்றி அப்பா. யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் எங்களுக்காக செஞ்சுருக்கீங்க. தேவன் நீங்கள் உங்கள் பிள்ளைய எங்களுக்காக அனுப்பியிருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி. இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது, இதுக்கு ஈடாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் எங்களால் முடிஞ்சது உங்கள் நாம மகிமைப்படும்படி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறோம். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி கொடுங்கப்பா. சின்ன சின்ன பாவத்தில் நாங்கள் விழும்போது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதில் விழாதபடிக்கு உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே வீடியோ பார்க்குறவங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் ஒப்பு கொடுங்கப்பா. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் ரட்சிக்கப்படணுங்கிறதாவே. சண்டே சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்ப்பா. என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசைப்படுது, அங்கே போய் தேவனை ஆராதிக்கணும்னு ஆசைப்பட்றோம், ஃபேமிலியோடு போகணும் ஆசைப்படுதான்ப்பா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே, தேட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்பா. நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாப்பா. உங்கள் நாம மகிமைப்படும்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி. துதியும் கனமும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.